கண்களுக்கு விட்டாய்களை வச்சா கண்களுக்கு விட்டாய்களை வச்சா. ரஞ்சித் எவ்வளோ பெரிய ஆக்டர், 80s உள்ளவங்க 90s உள்ளவங்களுக்குலாம் நல்லாவே தெரியும் எவ்வளோ பெரிய ஆக்டர் அப்படின்னு. இது வரைக்குமே சீரியலில் கொண்டு நடிச்சிட்டு இருந்தாரு. இந்த சீரியல்லாம் மூட்டை கட்டி போட்டுட்டு பிக் பாஸ் ஷோவுக்கு போயிருந்தாருங்க. பரவாயில்ல, இவ்வளோ நாள் தாக்கு பிடிச்சி இந்த வாரம் எலிமினேஷன் ஆயிருக்கிறாருங்க. எல்லா தமிழ் தாய் மக்களுக்கு வணக்கம். நான் மைக் சுதாகர், மைமிக் ஆர்டிஸ்ட். பிக் பாஸ் ஷோவில் இன்னைக்கு எலிமினேட் ஆனது ஆக்டர் ரஞ்சித் அவர்கள். ரஞ்சித் வந்து ஒரு 90 கிட்ஸ் ஆளுங்களுக்குலாம் நல்லா தெரியும், அவ்வளோ பெரிய நல்ல ஆக்டரு. ஸோ இப்போ அவருக்கு மார்க்கெட் வேல்யூ கம்மியாக இருந்து சீரியல்லாம் கூட பண்ணிகிட்டு இருந்தார். அதெல்லாம் விட்டுட்டு பிக் பாஸ் ஷோவுக்கு போயிட்டார். ஏன்னா சினிமா வாய்ப்பு அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக பிக் பாஸ் ஷோவில் போய் கலந்துக்கிட்டு, அதாவது இந்த பிக் பாஸ் ஷோவில் கலந்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம இன்னும் நல்லா ரீச் ஆகலாம், மார்க்கெட் வேல்யூ அதிகமாகும், நிறைய டேரக்டர்ஸ் நம்மளை வந்து கூப்பிடுவாங்க, ஸோ நிறைய படங்கள் பண்ணலாம். பிக் பாஸ் ஷோவுக்கு போயிருந்தார். அங்கே நல்லாவே அவர் ப்ளே பண்ணியிருந்தார், மக்கள் மனசில் நல்லா இடம் பிடிச்சிட்டாரு. ரஞ்சித் வெளியில் வராரு. வெளியில் வந்தோடனே விஜய் சேதுபதி உள்ள இருக்கவங்கள்ட்ட கேட்குறாரு, ரஞ்சித்தை மிஸ் பண்ணுறவங்க யாராரு அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் எல்லாரும் மிஸ் பண்ணுறோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாரும் வெளியில் வந்துருங்க அங்கும்போது ஒரு ஃபன்னாக இருந்தது. அதுவும் இந்த விஷாலை பற்றியான விஷயங்களை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு விஜய் சேதுபதி, கேட்டுகிட்டே இருக்காரு. விஷாலால் தான் நான் வந்து எலிமினேட் ஆகி வெளியில் வந்தேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு இருந்தாங்க. தர்ஷிகா அவங்க பயங்கரமாக லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்குது. அவங்களோட கிளிப்பெல்லாம் அப்பைக்கப்போ கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க செஞ்ச சின்ன குறும்புகள்லாம் அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். விஷாலை வந்து நான் ரொம்ப ரொம்ப சின்சியராக லவ் பண்ணேன் அப்படின்னு. ஆனால் வந்து நான் வெளியில் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது விஷால் வந்து என்னை லவ் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு சைடு. இப்போ ரஞ்சித்தை வேற அமுச்சு விட்டாங்க வெளியில். ரஞ்சித் வந்து அவங்க ஒய்ஃபை பார்த்தோன்னா ஒரு ஷாக் கொடுத்தாரு பாருங்க. அடையடே எங்கள் அப்பா பல வருஷத்துக்கு முன்னாடி பொண்டாட்டியை பார்க்குற மாதிரியான ஒரு ஷாக் கொடுத்தாங்க. எல்லாமே நடிப்புங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த அம்மாவும் பயங்கர ரியாக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கை கொடுத்துட்டு வெளியில் போயிட்டாங்க. வெளியில் வந்த பிறகு என்ன நடக்கும், அவரை அழைச்சிட்டு போய் மீடியாவில் உட்கார வச்சு உள்ள என்ன நடந்துச்சு, பிக் பாஸ் ஷோவில் அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்க, இந்த ஷோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கேட்பாங்க. இவரும் பெருசாக நெகட்டிவாக சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா நெகட்டிவாக சொன்னார்னா அடுத்தது விஜய் டிவியில் கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் கிடைக்காம போயிடும். அதனால் வந்து கொஞ்சம் பூஸ்டாக தான் சொல்லுவார் பிக் பாஸ் ஷோவை பற்றி. பிக் பாஸ் ஷோவை பற்றி நிறைய பேர் கழுவி ஊற்றுற விஷயம் தான் நம்மளுக்கு தெரியுது. ஆனால் இருந்தாலும் இந்த பிக் பாஸ் தானே பார்க்குறாங்க. ஐயா, இந்த முத்துக்குமாரை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். இந்த முத்துக்குமார் வந்து பிக் பாஸ் ஷோவுக்கு வர்றதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு தெரியும், சோசியல் மீடியாலையும் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து அவர் தமிழ் சொற்களையும் தமிழ் மோட்டிவேஷன் பேச்சுக்களையும் பேசிக்கிட்டு இருந்தார். சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஆனால் அந்த பிக் பாஸ் ஷோவுக்கு அப்புறம் அவர் நடந்துக்கிற முறை எல்லாம் மக்கள் மனசில் நின்றுட்டு இருக்கிறாரு இன்னமும். இந்த பிக் பாஸ் சீசன் 8 வந்து வின் பண்ண போகிறது முத்துக்குமார் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் வந்து வந்துகிட்டு இருக்குது. முத்துக்குமார் வந்து ஒரு தனுஷ் மாதிரியான ஆக்டர்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அப்படியே ஓப்பனாக எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன் சார் அப்படிங்கிற மாதிரியான ஆக்டிங்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பயங்கர ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. பிக் பாஸ் ஷோவில் நடிச்சா தானே எபிசோட் ஃபுல்லாக இருக்க முடியும். அதை தான் முத்துக்குமார் பண்ணுறாரு. அங்கே உள்ள ஆர்டிஸ்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் யார் எலிமினேஷன் ஆக போகிறா அப்படிங்கிறத இன்னும் 2 டேஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மைக் சுதாகர். பாய் பாய் பாய்.